வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னா, பெண்கள் ஆன்மீகத்துக்கு தடை அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுது இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன். அதோட இன்னும் சில விஷயங்களை இதில் ஷேர் பண்ணலான் இருக்கேன். பெண்கள் என்ன செய்யணும், பெண்கள் இந்த சமுதாயத்துக்கு என்ன பங்களிப்பு பண்ணணும் அப்படிங்கிறத பெண்கள் தானே யோசிக்கணும். பெண்கள் எப்படி இருக்கணும்னு ஆண்கள் யோசிக்கிறாங்க. ஆண்கள் விதிமுறைகளை உருவாக்குறாங்க. ஆண்கள் அவங்களோட கண்டிஷன்ஸ்லாம் போடுறாங்க, இப்படி இருக்கணும் சமுதாயத்தில் பெண்கள்னு சொல்லிட்டு. அப்போது அதில் பெண்கள் கலந்துக்கிட்டால் தானே நமக்கு என்ன வேணும்னு சொல்ல முடியும். இப்போ என்ன நம்மனா சட்டத்திட்டங்களை உருவாக்கிட்டு இப்படி பேசுகிறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதை ஒவ்வொரு தனி மனித சமுதாயத்தில் இருக்க பெண்களும் நினைக்கலாம் இல்லையா? நினைக்கணும். இன்னொரு 10 வருஷத்தில் இந்த பூமி எந்த மாதிரி ஒரு தன்மைக்கு மாறணும் தெரியாது. இந்த கொரோனா வந்தப்போ தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் ஒவ்வொரு 100 வருஷத்துக்கு ஒருக்கவும் இந்த கொரோனா மாதிரி தன்மை வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. அந்த 100 வருஷத்தில் மறந்துட்டோம். ஆனால் அந்த கொரோனா வந்த டைமில் தான் இந்த மாதிரி மக்கள் இருந்திருக்காங்க, இந்த மாதிரி தனித்து இருக்கப்பட்டிருக்காங்க, இவ்வளோ மக்கள் கொத்த இறந்துருக்காங்க. இதெல்லாம் 100 வருஷம் முன்னாடி நடந்திருக்குங்கிறது இப்போ நமக்கு தெரியுது. அப்போது அடுத்த 100 வருஷத்தில் இதே மாதிரி நடக்கும். ஆனால் இப்போ எப்படி புதுசாக வந்த மாதிரி அப்படி மக்கள் கொந்தளித்து அப்படி போனோமோ அதே மாதிரி தான் அப்பையும் இருக்கும். ஏன்னா நம்ம தான் மறந்துடுறோமே. நமக்கு தான் அந்த ஞாபகம் மறதிங்கிறது அந்த இந்த இந்த பூமியில் இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தில் ஒன்று. அதே இது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சிட்ருக்க விஷயமும் அதுவும் மறந்து போயிடுது. அந்த வகையில் இந்த பெண் சக்தி வாய்ந்தவள் அப்படிங்கிறது பெண்ணுக்குள்ளே மறந்து போயிடுச்சு. அதே மாதிரி பெண்ணால் ஆக்கவும் முடியும், அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது எப்படி ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும்? அப்படி ஒரு சக்தி இங்கே மாற்றவே முடியாது. ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்ற முடியும், அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரு பெண்ணு மட்டும் எப்படி ஒரு ஆற்றலை அழிக்கவும் முடியும்? பெண் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும், அழிக்க முடியும்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் யோசிக்கணும். ஒரு ஆரம்பத்துலேருந்து ஒரு பெண்கள் இப்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்க நோக்கமே, இந்த பூமிக்கு வந்த நோக்கமே தன்னை உணர்ந்து ஞானம் அடைஞ்சு போகிறதுக்கு தான் எல்லா ப்ராசஸும் நடக்கணும். அதை அந்த ஞாபக சக்தியில் ஒன்றா இருக்கிறதுனால, ஞாபக சக்தி தன்மையினால் அதையும் மறந்துட்டோம். இப்போ நம்ம அதை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதனால் எல்லா பெண்களும் அவங்க மனசுலையாவது, நடக்குது நடக்கலை ப்ராசஸ் செய்கிறாங்க அதெல்லாம் இல்லை, ஆனால் மனசுலையாவது நமக்குள்ளே வளர்ந்து போகணும், நமக்குள்ளே நல்லா இருக்கணும், நமக்குள்ளே ஒரு ஆனந்தமாக இருக்கணும், நமக்குள்ளே ஒரு சக்தி வாய்ந்தவன் நம்ம நம்பணும். நம்ம சுற்றி உள்ளவங்க நாம் சந்தோஷமாக இருந்தால் மற்றவங்க சந்தோஷமாக இருக்காங்க நம்பணும். இங்கே பெண்கள் ஒரு கூட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, சேம் டைமில் அதீத சுதந்திரத்துலேயும் இருக்காங்க. ஒரு நத்தை மேலே கூட்டுக்கு வெளியில் ஒரு நத்தை நின்றுட்டு நான் ரொம்ப சுதந்திரமாக இருக்கேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது உள்ளே இருந்தால் தான் பாதுகாப்பு, சேம் டைமில் வெளியே இருந்தால் பாதுகாப்பு இல்லை. ஆனால் அது எப்படி உணர்ந்துக்குன்னா, உள்ளே இருந்தால் அது அடிமைத்தனம் பட்டுருக்கிறதாகவும், வெளியில் இருந்தால் சுதந்திரமாக இருக்காகவும் நினச்சிக்குது. அது மாதிரி தான் பெண்கள் நினைக்கிறோம். அப்படி இல்லை. கொஞ்சம் ஆழமாக யோசித்தா நல்லா புரியும். இங்கே பெண்களுக்கு தான் எதிரியாக இருக்காங்க. பெண்களோட வளர்ச்சிக்கு தான் எதிரியாக இருக்காங்க. ஒரு நல்ல கணவன் மனைவி வாழ்ந்துட்டுருக்க இடத்துல இன்னொரு பெண் தான் உள்ளே புகுந்து அவங்கள அந்த தன்மையிலேருந்து உடைக்கிறாங்க. ஒரு நல்ல மாதிரி வளர்ந்துட்டுருக்க ஒரு பெண்ணை இந்த சமுதாயத்தில் அவங்களோட தன்மையை வச்சு, அவங்களோட பிறப்பை வச்சு, அவங்களோட வறுமையை வச்சு அவங்களோட திறமையை மழுக்கடிக்க செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் பெண் அந்த சக்தி நிலை உயருதோ இல்லையோ ஆல்ரெடி தாழ்த்தப்படுது. இதனால் இந்த விஷயம் தொடர்ந்து நடக்கும்போது அவங்களால மேலெழும்பி போகக்கூடிய சக்தியை இழக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் முதல்ல உங்களை உணரணும். நாம் சக்தி வாய்ந்தவங்க, நமக்கு பிற உதவியெல்லாம் தேவையில்லை. நாம் நமக்கு உள்ள சக்தியை வச்சு நம்ம வாழ்க்கையில் சில பல விஷயங்களை நம்ம நகர்த்திக்க முடியும். ஒரு அம்மா ஒரு பையனை சார்ந்திருக்கிறது, கணவனை சார்ந்திருக்கிறது, ஒரு குழந்தை அப்பாவை சார்ந்திருக்கிறது, அண்ணனை தம்பியை சார்ந்திருக்கிறது, இதெல்லாம் சொசைட்டி கொடுத்தது இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும்னு சொல்கிறேன்.
கொஞ்சம் மாற்றணும் இல்லாமல் யோசிக்கலாம். அண்ணன் சாப்பிட்டதுக்கப்புறம், அப்பா சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். அவங்களுக்கு சாப்பாடு இவங்க போட்டு தரணும். வீடெல்லாம் இவங்க தான் கூட்டி வைக்கணும். அவன் துணியெல்லாம் இவன் வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஆண்களையும் செய்ய சொல்லணும். இதை உங்கள் அப்பா அம்மா நீங்கள் செஞ்சுருக்கலாம். உங்கள் அப்பா அம்மா உங்களை அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் அதே மாதிரி இந்த குழந்தைங்கள பண்ண வேண்டிய கட்டாயம் போய் இப்போ ரொம்ப செல்லம் கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, பெண் குழந்தைகளையுமே வேலை செய்ய விடுறதில்ல. அதுவும் சிங்கிள் பேரண்டாக இருக்க ஒரு குழந்தை, பெண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தை எதுவுமே கேர் பண்ணுறதில்ல. எதுவும் இல்லை, செல்லம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க எப்படி இன்னொரு இடத்துல போய் வாழ்வாங்க? அப்படி வாழ்கிறதுக்குரிய எந்த நீங்கள் ஒரு பயிற்சியுமே கொடுக்கல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இந்த சமுதாயத்தில் எப்படி வாழணுங்கிறதே அவங்களுக்கு தெரியல. 2வது ஒரு இடத்துல புதுசாக போய் வாழ்ந்து கொடுத்தே ஆகணுங்கிற நிர்பந்தத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க. அந்த கல்யாணத்தில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு தான் அதை செய்கிறீங்க. ஆனால் அப்படி எப்படி இருக்க முடியும்? அவங்களுக்கு தான் நீங்கள் எந்த பயிற்சியும் எந்த ஒரு இதுவும் கொடுக்காத போது எப்படி அந்த பெண் அங்கே போய் நல்ல சீரும் சிறப்புமாக வாழ முடியும்? அதுக்கு நீங்கள் தயாரிப்பாக இங்கே எதுவுமே செய்யலை. உங்கள் காலத்தில் இருந்த துன்பங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு, உங்கள் மாமியார், நாத்தனார் குடும்பத்தை மனசில் வச்சுக்கிட்டு இந்த பெண்ணுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து, அந்த செல்லத்தின் மூலம் அங்கே போய் நார்மலாக இருக்க வேண்டிய ஒரு நாத்தனார், மாமியார் உள்ள உறவையும் அவங்களால அந்த எதிர்கொள்ள முடியாத தன்மையை இங்கே பெண்கள் தாயான பெண் குழந்தையான பெண் குழந்தைக்கு கொடுக்குறாங்க. இதை எப்படி சரி பண்ணுறது? இந்த மாதிரி வாழ்வியல் பிரச்சனைகளே தீர்க்காத போது சமாதி, குண்டலினி, அப்புறம் யோகம், இதெல்லாம் எதுக்கு எப்படி உணர முடியும்? இதில் ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும்தானே ஆகும். ஒரு பெண் ஒரு வாழ்க்கையில் முழுமை அடைஞ்சிட்டானா ஞானத்தை நோக்கி தன்னால் வளர்ந்து போயிடுவாள். எல்லாமே தடையாக இருக்குது. எல்லாமே வளர்ச்சி குன்றி இருக்குது. ஏக்கத்தோடையும் கனவுகளோடையும் மக்கள் காயங்களோடையும் இருக்காங்க. எப்படி அடுத்த நிலைக்கு போவாங்க? அவங்க பசியோடு இருக்கும்போது எப்படி அடுத்து இவங்கக்கிட்ட யோகத்தையும் தியானத்தை பற்றி பேசுகிறது? அதனால் இந்த பேசிக் வாழ்க்கையில் உள்ள நிலைகளெல்லாம் இந்த பெண்கள் பெண்களுக்குள்ளேயே சுய உதவிக்குழு சம்பாதிக்கிறது இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த சுய உதவிக்குழு எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியாமல், உண்மையே சொன்னால் நிஜமாக சொல்லுங்கள், சுய உதவிக்குழு பெண்களுக்கு நிஜமாகவே வாழ்க்கையை உணர்த்துதானே? அது ஒரு கண் துடைப்பு மாதிரி தான் இருக்குது. நாமளும் பண்ணுறோம். ஆனால் வெளியில் டேட்டா இருக்குது, இவ்வளோ லட்சம் பெண்கள், இவ்வளோ கோடி பெண்கள் வாங்கியிருக்காங்கன்னு. இது எதுக்குன்னு தான் எனக்கே புரியல. அங்கே ஒரு பெண்கள், இங்கே ஒரு பெண்கள் தொழில் செய்ய வைக்கப்படுறாங்க. அது கூட எங்கே வளர்ந்தது மாதிரி தெரியல. வளர்ந்ததுன்னா கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு இதே இருக்காதே. அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் உயர்ந்த பெண்கள் தான் உயர்ந்த இடத்துலேயே இருக்காங்க. அவங்களுக்கு கீழே இருக்க பெண்கள் கீழே தான் இருக்காங்க. இங்கே வளர்ச்சின்னு ஒன்று ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாயை மாதிரி தான் தோற்றமாக இருக்குது. ஸோ இது களையப்படணும்னு சொல்கிறேன். பெண் குழந்தைகளை நீங்கள் எப்படி வளர்க்கணுங்கிற முறையை பெற்றோர்கள் முதல்ல கற்றுக்கணும். பெற்றோர்கள் அது மாதிரி வாழ்ந்து காட்டணும். அதுக்கப்புறம் குழந்தைங்களில் உங்களை பார்த்தே கற்றுக்குவாங்க. இதை முயற்சி பண்ணணும். இப்போ பெற்றோர்கள் அந்த மாதிரி வாழ்கிறதுக்கே தயாராக இல்லை. அவங்களுக்கு ஜங்க் ஃபுட்டு தேவைப்படுது, டிவி சீரியல் தேவைப்படுது, பொழுதுபோக்காக நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக அனைத்து விஷயங்களும் செய்கிறாங்க. அதை பார்த்த பெண் குழந்தைகள் எப்படி ஒழுக்கமாக, சீராக, பண்பாடாக, கலாச்சாரத்தோடு வாழ முடியும்? அந்த கலாச்சாரங்க பேரில் வேற ஒரு தன்மை தான் மாறி நடக்குது. ஸோ அதனால் பெண்கள் முதல்ல ஒரு குழந்தையிலேருந்து, ஒரு வளர்ந்த பெண்ணிலேருந்து, வளரிளம் பெண்ணிலேருந்து, அப்புறம் திருமணமான பெண்ணிலேருந்து, அதுக்கப்புறம் ஒரு 35-40 வயசு பெண்ணிலேருந்து, ஒரு 50-60 வயசு பெண்ணிலேருந்து, 70 வயசு பெண்ணிலேருந்து மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும் பெண்களுக்குள்ளே. இந்த ஒவ்வொரு படிநிலையிலையும் வயசுலேயும் பெண் வளர்ச்சியை காமிச்சிட்டே ஒரு அதாவது ஒரு பேரிளம் பெண் அப்படிங்கிற வயசில் பெண் வளர்ச்சியில் உச்சமடைஞ்சா ஒரு 45-50 வயசில் ஞானத்தை நோக்கி தன்னால் நகர முடியும். இங்கே 45 வயசு 50 வயசு தான் பெண் தன்னை யார், நான் யார், நான் எனக்கு என்ன மாதிரி வாழ்ந்திருக்கேன், திரும்பி பார்த்தா நம்ம ஒன்றுமே வாழலையே, இப்போ குழந்தைங்களுக்காண்டி வாழ்ந்தாக நிர்பந்தம் இருக்குமேனு 45 வயசு 50 வயசில் தான் யோசிக்கவே செய்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் ஒரு 20-25 வயசில் ஒரு பெண் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 35 வயசில் வாழ்க்கையில் உணர்ந்து 45-50 வயசில் அவங்க ஃபுல்ஃபில் ஆகிட்டாங்கன்னா அவங்க இதை ஈஸியாக கடக்க முடியலையா? அப்போது இப்போ மக்கள் சரியாக வாழ்ந்தாலும் அதை சரியாக பயன்படுத்தலை. அந்த சூழ்நிலையை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இன்னும் ஒரு மாற்றம் இருக்கும். இயற்கையோடு இயற்கையாக இருக்கலாம். மக்கள் இன்னும் பழைய காலத்தில் உள்ள விஷயங்களை எடுத்து இப்போ நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அந்த மண்பானை உணவு, அந்த மாதிரி விஷயங்கள், குடிநீர் சுத்திகரிப்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பயன்படுத்தி உள்தன்மையில் வளர்ந்து இந்த நாட்டையும் மக்கள் வளர்ச்சியோடு பயன்படுத்தணும்.